Hi friends, welcome to Lux Kingdom. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள பயிற்சி 1.2 எக்ஸசைஸ் 1.2 உள்ள தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆர் என்ற ஒரு உறவு எக்ஸ் கமா ஒய், அதாவது கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கமா ஒய்யா, இதில் ஒய் எப்படி இருக்குன்னா எக்ஸை விட 3 அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் கணம் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா, அதனால் எக்ஸ் கணமும் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் என்ன அப்படின்னா 1, 0, 1, 2, 3, 4, 5 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம் தான், பார்க்கலாமா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆர் எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க, ஒய் வந்து எக்ஸ் + 3 கொடுத்துருந்தாங்களா, அதனால் நான் 2 கணம் இப்போ நம்மளுக்கு தேவை. சரியா? இது வந்து அம்புக்குறி படம் போட்டு காமிக்கலான்னு பார்த்தேன், பட் இதில் அம்புக்குறி நம்மளுக்கு தேவையில்லை, அவங்களும் அதை மென்ஷன் பண்ணல. அதனால் இப்போ இப்படி நம்ம எழுதிடலாம். இப்போ எக்ஸுங்கிற கணத்தை எழுதிக்கலாம். 0, 1, 2, 3, 4, 5. ஒய் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, ஒய்ங்கிற கணம் நம்மளாக தான் எழுதணும். எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எக்ஸை விட 3 அதிகமாக இருக்குமா. இப்போது இது 0 அப்படின்னா, இப்போ 0விட 3 அதிகமானா அதோட 3 கூட்டிக்கோங்க. அப்போ 0 + 3 3, 1 + 3 4, 2 + 3 5, 3 + 3 6, 4 + 3 7, 5 + 3 8. ஓகேவா? ஸோ இப்போ ஒய்ங்கிற கணமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? இப்போ ஆறுங்கிற உறவு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 ஜோடியாக சேர்த்து எழுதுவோமா. 0லேருந்து எங்கே வந்திருக்கு 3க்கு, ஏன்னா இதை விட இது 3 அதிகம்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து 1லேருந்து 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே பாருங்கள், ஃபஸ்ட் உள்ள நம்பரோட செகண்ட் உள்ள நம்பர் 3 அதிகமாக இருக்கும். சரியா? அதான் நம்மளுக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க எக்ஸ் + 3ன்னு சொல்லிட்டு. இப்போ மதிப்பகம்னா என்ன, இதில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் நம்பர் என்னவோ அதுதான் நம்மளோட மதிப்பகம். அதாவது எக்ஸில் உள்ள எல்லாத்தையுமே அப்படியே எழுதிக்கலாம், எல்லாமே இதில் வந்திருக்கும். ஸோ 0லேருந்து 5 வரைக்கும் எழுதிக்கலாம். 2, 3, 4 and 5. இதே மாதிரி வீச்சகம்னா என்ன, இந்த உறவில் உள்ள 2வது உள்ள நம்பர் எல்லாமே நம்ம எழுதிக்கலாம். இப்போ 3, 4, 5, 6, 7, 8. அவ்வளோதான். சரியா? உங்களுக்கு தேர்ட் சம் நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.